ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான ஒரு கிரேவி தாங்க பண்ண போகிறோம். என்ன கிரேவின்னு பார்க்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லைங்க, சோயா கீமா மசாலாங்க. சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் சப்பாத்தி கூட இது மாதிரி சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. நம்ம சோயா வச்சு பண்ண போகிறோம். எப்படி பண்ணாங்க அது பார்க்கலாம். அதுக்கு சோயாவை நீங்கள் இந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் ஒரு 50 கிராம் வரைக்கும் எடுத்திருக்கேன். இப்போ இது சுடு தண்ணி நல்லா ஹாட் வாட்டர் வச்சு இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் போல் இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. இது நல்லா ஆறி வந்ததுக்கப்புறம் நல்லா கைகளால் இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுக்குங்க. தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. தண்ணி இல்லாமல் மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம இதை அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சுங்க. இந்த மாதிரி கிடைக்கும் நமக்கு. இந்தளவுக்கு அரைச்சிங்கன்னா போதும். இப்போ இது கூட கொஞ்சம் சில்லி மசாலா, மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் கிட்டத்தட்ட 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ மிளகாத்தூள் சேர்த்தாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் கெட்டி தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க. இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் முந்திரி, ஏலக்காய், மிளகு, கிராம்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, மிளகாய், பட்டை, சீரகம் எல்லாமே சேர்த்துருக்கேங்க. இந்த மசாலா எல்லாமே நீங்கள் வறுத்துக்கோங்க. இப்போ இது லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த டைமில் கொஞ்சம் போல் ஒரு மூடி தேங்காய் இருக்குங்க. தேங்காய் சேர்த்து லைட்டாக வறுத்துக்கோங்க. இப்போ தேங்காய் நல்லா வறுவட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம கசகசா சேர்த்துக்கிறோம். இப்போ இது தண்ணி இல்லாமல் நல்லா வறுபட்டு வரணும், ட்ரை ஆகி. கசகசா சேர்த்துக்கலாங்க. இது ஒரு பேனில் ஒரு கிண்டு கிண்டிட்டு நம்ம இந்த மசாலாவை அப்படியே அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ அதே பேனில் எண்ணெய் ஊற்றிக்கங்க. இப்போ வெங்காயம் வெட்டி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க எண்ணெயிலேயே. இப்போ இந்தளவுக்கு வதங்கி வந்துடணும். இது வந்ததுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மசாலாவெல்லாம் பரட்டி விட்டுக்குங்க. இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனம் போகட்டும். இப்போ ஒரு கைப்பிடி புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற நம்ம சோயாவை சேர்த்துக்கலாம். இது நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ இந்த டைமில் நம்ம மசாலா பொடிச்சு வச்சுருப்போம்ல, அரைச்சி அதை வறுத்து பொடிச்சு வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாங்க. பொடி பண்ணி வச்சுருக்க மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாக கிளறி விட்டதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கோங்க. இது தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. தண்ணி ஊற்றிக்கோங்க. இது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ இது வெந்து வரட்டும். இந்த டைமில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க சேர்த்து. இப்போ கொஞ்சம் போல் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். தக்காளி முதல்ல போடணும். வெங்காயம் போட்டதுக்கப்புறம் நீங்கள் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் லேட்டாகி சேர்த்துட்டேன். ஆனால் பட் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும்.
இப்போ இந்த டைமில் கொஞ்சம் கரம் மசாலா மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி மிளகாத்தூள் நான் ஏற்கனவே சேர்த்துருக்கேன், அதனால் நீங்கள் இந்த மட்டும் சேர்த்துக்கோங்க. நல்லா பரட்டி விட்டதுக்கப்புறம் இது நல்லா வெந்து வரணுங்க. நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் வெந்து வரட்டும். இப்போ இந்த தண்ணியில் சுண்டி நல்லா வெந்து வரட்டும். இப்போ வெந்து வந்துருச்சு கிட்டத்தட்ட. இப்போ தனியாக எடுத்து வச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட போகிறோம். உங்களுக்கு வந்து இது வந்து சூப்பராக இருக்குங்க. சப்பாத்தி கூட இந்த மாதிரி வச்சு சாப்பிடையில சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான சோயா கீமா மசாலா ரெடிங்க. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.